Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. فقد قال الله تعالى في المحكم القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله فقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال نبينا عليه: اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரில்லா பேரருடையவனாகிய அந்த ஏழை இறைவனின் கிருபையினால் நாங்கள் நமக்கு கணிதத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏழை இறைவனை மாத்திரம் வணங்கி வழிபட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே கட்டப்பட்ட பள்ளிவாசலுடைய முதலாவது ஜும்மாவிலே நாம் இங்கே இறை இல்லங்கள் என்பது வெறுமனே இறைவனை வணங்கி வழிபடக்கூடிய ஒரு அம்சங்கள் மாத்திரம் இறை இல்லங்களில் இருப்பதில்லை. அதை தாண்டி இறைவனுடைய விருப்பத்திற்குரிய இல்லங்களாக பள்ளிவாசல் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: அஹப்புல் பிலாதி இலல்லாஹ். ஒரு ஊரில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்திற்குரிய ஒரு இடம் இருக்குமேயானால், இறைவன் நேசிக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கும் என்றால் மசாஜிதுஹா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் தான் என்று நபிகள் குறிப்பிடுகிறார். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில பல ஊர்களிலே நாம் பயணம் செய்திருப்போம், பல ஊர்களில் நாம் தங்கி இருப்போம். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் பல ஊர்கள் நமக்கு விருப்பத்திற்குரிய ஊராகவும் இருக்கும். அந்த ஊர்ல போனா சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கும், அந்த ஊருக்கு போன ட்ரெஸ் நல்ல கம்மி ரேட்ல நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ் எடுத்துட்டு வர முடியும், அந்த ஊருக்கு போனா நல்ல குற்றால மாதிரி இடத்துல நல்லா குளிச்சுட்டு வரலாம், இந்த ஊருக்கு போன கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கும், ஏசி போட ஊரே ஏசி போட்ட மாதிரி அப்படி குளிர்னு இருக்கும் என்று 1008 காரணங்களை சொல்லி ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு பகுதிகளையும் நாம் விரும்பி கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைவன் ஒரு ஊரை நேசிக்கிறான் என்றால், ஒரு ஊரிலே உள்ள ஒரு பகுதியை நேசிக்கிறான் என்றால், அது பள்ளிவாசல்ல தான் இறைவனுடைய விருப்பத்திற்குரிய ஒரு இடமாக, இறைவனுடைய அன்பை பெற்ற ஒரு இடமாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம்.
அப்படிப்பட்ட அந்த பள்ளிவாசல்களில் இறைவனை வணங்கி வழிபட வேண்டும் என்பது பிரதானமான அடிப்படையான மிக முக்கியமான ஒரு சட்டமாக இருக்கக்கூடிய இந்த வழிபாட்டை, இந்த சிறப்பிற்குரிய அம்சத்தை யாரேனும் ஒருவர் தடுக்க முயற்சிப்பாரேயானால், இறை இல்லங்களில் இறைவனை வழிபடுவதற்கான சூழலை ஒருவர் ஏற்படுத்தி தரவில்லை என்றால், அல்லது ஏற்கனவே அப்படி இருக்கக்கூடிய சூழலை ஒருவர் தடுப்பாரேயானால், அவரை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யாருமே இல்லை என்று இறைவன் மிக கடுமையாக கண்டிக்கிறார். இறைவன் தன்னுடைய திருமறையை பேசுகிறார். அவன் அருவம் மிம்மன் மன மசாஜிதெல்லாம் ஒரு பள்ளிவாசலிலே தொழுகையை நிறைவேற்ற விடாமல் தடுப்பவனை விட அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? அதிலே அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படுவதை தடுப்பவனை விட மிகவும் அநியாயக்காரன் யார் இருக்கிறார் என்று, எனக்கு விருப்பத்திற்குரிய இடம், நான் நேசிக்கக்கூடிய இடம், என்னுடைய அன்பை பெற்ற இடம் பள்ளிவாசல். அப்ப அப்படிப்பட்ட அந்த பள்ளிவாசலில் என்னை வணங்குவதற்காக, என்னை போற்றுவதற்காக, என்னை புகழ்வதற்காக மக்கள் வருகிறார்கள். அப்படிப்பட்ட மக்களை ஒருவன் தடுப்பானையானால் அவன் என்னுடைய கடும் கோபத்திற்குரியவன், என்னுடைய கடுமையான தண்டனை அவனுக்கு கிடைக்கும் என்று பள்ளிவாசல் எனக்கு விருப்பத்திற்குரிய இடம் என்றும் சொல்கிறான். தான் விரும்பக்கூடிய இடத்தை யாரேனும் பாழ்படுத்த நினைத்தால் அவர்கள் மீது கடுமையான கோபத்தை இறைவன் பொழிகிறான். எதற்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை நீங்கள் பார்க்கலாம். இறைவனுடைய கட்டளைக்கு மாற்றமாக, இறைவனுடைய வேத வசனங்களுக்கு மாற்றமாக, இறைவனால் இறக்கி அருளப்பட்ட இறை சட்டங்களுக்கு மாற்றமாக அன்றைய காலகட்டத்திலே வாழ்ந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கடுமையான மாற்று கருத்தை செய்து கொண்டிருந்தார்கள். இறைவனுடைய கட்டளைக்கு நேர் மாற்றமான காரியங்களை அரங்கேற்றுக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட யூதர்களுக்கு எதிராக, கிறிஸ்துவர்களுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன் உயிர் வாழ்கின்ற காலமெல்லாம் அவர்கள் செய்கின்ற அந்த செயல்களுக்கு மாற்றமான காரியத்தை நபிகளார் செய்கிறார்கள். ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி, யூதர்கள் இப்படி செஞ்சுட்டு இருக்கிறாங்க, நீங்க இப்படி செய்யாதீங்க, அதுக்கு மாற்றமா செய்யுங்க. ஒவ்வொரு காரியங்கள் அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதற்கு ஒப்பாக கூட நம்ம வந்துவிடக் கூடாது என்று அத்தனை பெரும் கவனத்தோடு நபிகளார் ஒவ்வொரு வழிபாட்டையும் செதுக்குகிறார்கள். அப்படிப்பட்ட யூதர்களை, அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை தன்னுடைய மரண தருவாயில் நபிகளார் கடுமையான மரண வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சொல்கிறார்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே, உங்கள் 2 மனிதர் அனுபவிக்கக்கூடிய வேதனையை நான் ஒருவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்கிறார்கள். அந்த அளவுக்கு கடுமையான மரணத்தினுடைய வேதனை. நிலையறியாமல் அல்லாஹ்வுடைய தூதர்கள் மக்களுக்கு தொழுகை நடத்துவதற்காக எழுந்து நிற்கிறார்கள். நிற்கவே முடியவில்லை. தள்ளாடி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தடுமாறி மயக்கமிட்டு விழுகிறார்கள். அந்த அளவுக்கு கடுமையான மரண வேதனை நபிகளாரை பிடித்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை பல கட்டங்களாக நபிகளார் திரும்ப 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 பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதிகம் வலியுறுத்தி சொன்ன, அதிகம் எச்சரித்த, அதிகம் கண்டித்த ஒரு செய்தி நபிகளார் சொல்கிறார்கள். லஅனல்லாஹு யஹூத வ நஸாரா, யூத கிறிஸ்தவர்களை அல்லாஹ் நாசமாக்குவானாக. எவ்வளவு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், எவ்வளவு மோசமான காரியத்தில் அவன் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான். அவன் ஏராளமான இறைவனுடைய கட்டளைக்கு அவர்கள் மாறு செய்திருக்கிறார்கள். ஏராளமான நபிமார்களை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். இறைவனுடைய பலதரப்பட்ட அருட்கொடைகளை அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். யூத கிறிஸ்தவர்கள் ஏராளமான பாவங்களை, பல்வேறு விதமான அநியாயங்களை செய்திருப்பதாக திருமறை குர்ஆனும் வரலாற்றிலே நமக்கு எடுத்து சொல்கிறது. ஆனால் நபிகளார் தன்னுடைய மரண வேதனையிலே இறை தூதரவர்கள் சொன்ன செய்தி என்ன? லஅனல்லாஹு யஹூத வ நஸாரா இத்தகது குபூர அன்பியாஹி மசாஜித். யூத கிறிஸ்தவர்களை இறைவன், அவர்கள் மீது இறைவனுடைய சாபம் உண்டாகட்டும், காரணம் இத்தகது குபூர அன்பியாஹி மசாஜிதா. அவர்கள் நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை மஸ்ஜிதுகளாக, பள்ளிவாசல்களாக, தொழுகை இடங்களாக மாற்றிக் கொண்டார்களே. இவ்வளவு ஒரு மோசமான காரியம். இறைவனை மாத்திரம் வணங்கி வழிபட வேண்டிய ஒரு இடத்தில், இறைவனுடைய விருப்பம் பெற்ற ஒரு இடத்தில் இறைவன் எதை தடுத்திருக்கிறானோ அந்த காரியத்தை அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் இவங்க செஞ்சுட்டாங்களே, இவர்களை அல்லாஹ் சபித்து நாசமாக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்குவானாக என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன்னுடைய மரண தருவாயிலும் அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை
அநியாயம் செய்திருக்கிறார்கள் என்றால் காரணம் பள்ளிவாசல் மீது அவர்கள் செய்த அநியாயம் தான் காரணம். அப்ப இந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் இறை இல்லங்கள் இறைவனுடைய விருப்பத்திற்குரிய இடம் என்று சொல்கிறது. அந்த இறை இல்லத்தை ஒருவன் பாழ்படுத்தக்கூடாது. அப்படி மீறி அதில் யாரேனும் அநியாயம் செய்தால் அவர்கள் இறைவனுடைய கடுமையான கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளானவர்கள் என்று எச்சரிக்கிறது. வெறுமனே இந்த செய்தியை மாத்திரம் சொல்லாமல் இறை இல்லங்கள் என்பது பள்ளிவாசல்கள் என்பது நாம் ஏராளமான நன்மைகளை பலதரப்பட்ட நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய நாளை மறுமையிலே நமக்கு வெற்றி வாய்ப்பை பெற்றுத் தரக்கூடிய நன்மையின் ஊற்றுக்கண்ணாக பள்ளிவாசல்கள் இருக்கிறது என்று இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. நபிகளார் சொல்கிறார்கள், உண்மையிலேயே பள்ளிவாசலுக்கு ஒருவர் நம்ம சாதாரணமாக நினைச்சிட்டு இருக்கிறோம், பள்ளிவாசலுக்கு வருவது தொழுகையை நிறைவேற்றுவது எல்லாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய ஒரு நபர் அவர் பெறக்கூடிய நன்மை, அவருக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகளை பற்றி ஏராளமான செய்திகளை நபிகளார் பதிவிடுகிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் ஒடு செய்கிறார், அந்த ஒடுவை அழகிய முறையில் செய்கிறார், செய்துவிட்டு பள்ளிவாசலை தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையிலே தன்னுடைய இல்லத்தில் இருந்து பள்ளிவாசலை நோக்கி நடந்து வருகிறார். நடந்து வரக்கூடிய அந்த நபருக்கு அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்களுக்கும் ஒரு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, ஒரு நன்மைகள் எழுதப்படுகிறது. கடைசியில் அவர் பள்ளிவாசலுக்கு வருகிறார், தொழுகையை நிறைவேற்றுகிறார். தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அவர் அமைதியாக அமர்ந்திருக்கிறார். பள்ளிவாசலுக்கு வந்து நம்ம சுண்ணத் தொழுவோம் இல்ல, ஏதோ தஹியத்துல் மஸ்ஜித் ஒரு தொழுகையை தொழுது விட்டு நம்ம ஜமாத்துடைய தொழுகைக்காக அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, இவர் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு நீங்க நினைக்கிறீங்க, ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் இவர் காத்திருந்த காலமெல்லாம் இவர் தொழுது கொண்டே இருந்தார் என்று பதிவு செய்யப்படும். ஒரு மணிக்கு தொழுகை 12:15 வந்துட்டாரு, சுண்ணத்தை தொழுதுட்டாரு, அமைதியா உட்கார்ந்து இருக்கிறார். நம்ம நினைப்போம் காம நேரம் சும்மா உட்கார்ந்து இருந்தாரு, பள்ளிவாசல் அமர்ந்து இருந்தார் என்று நாம நினைப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, இறைவனுடைய பார்வையில் அவர் சும்மா உட்காரல, காமணி நேரமா அவர் தொழுதுகிட்டே இருந்தார். தொழுதே 2 தான். ஆனா அல்லாஹ் எப்படி எழுதுவானா, இந்த 1/4 மணி நேரம் அவர் தொழுது கொண்டே இருந்தார். அப்படிப்பட்ட நன்மை அவருக்கு எழுதப்படும். வெறுமனே அந்த நன்மை மாத்திரமல்ல, அவர் தொழுகையை நிறைவேற்றுகிறார், நிறைவேற்றிவிட்டு அதே இடத்தில் அமைதியாக அமர்ந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, வானவர்கள் அவருக்காக வந்து இறைவா இவருடைய பாவங்களை மன்னிச்சிருக்க, இவருக்குடைய பாவங்களை நீ பாவ மன்னிப்பை விசாலமாக இவருக்கு நீ வழங்கிவிடு என்று அவருக்காக வானவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உண்மையிலே யோசித்து பாருங்கள், தொழுகை என்பது எத்தனை பெரும் நன்மைகள் நமக்கு பெற்றுத் தருகிறது. அதைவிட அந்த தொழுகையை பள்ளிவாசல்ல ஒருவர் நிறைவேற்றும் போது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நன்மைகள் பதிவு செய்யப்படுகிறது, வானவர்களுடைய பிரார்த்தனை அவருக்கு கிடைக்கிறது. தொழுகாம சும்மா உட்கார்ந்திருந்தா கூட இவர் தொழுதுகிட்டே இருந்தார் என்று எழுதப்படுகிறது என்றால் எத்தனை பெரும் நன்மைகளை இந்த பள்ளிவாசல் நமக்கு ஏற்படுத்தி தருகிறது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அதே போல அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இன்னொரு அமலை சொன்னார்கள். இந்த பள்ளிவாசலுக்கு வருவதன் மூலமாக நாம் அடையக்கூடிய இன்னொரு சிறந்த பாக்கியத்தை நபிகளார் குறிப்பிடுகிறார்கள். அலா அதுல்லுக்கும், உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்லட்டுமா, அலாமா யம்ஹுல்லாஹு ஹதாயா வ யர்ஃபஉ பிஹி தரஜா, எந்த காரியத்தின் மூலமாக அல்லாஹ் பாவங்களை அழிப்பானோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா, வ யர்ஃபஉ பிஹி தரஜாத், எந்த காரியத்தை செய்வதன் மூலமாக அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை நீங்கள் பெற முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று நபிகளார் கேட்கிறார்கள். ஒரு காரியத்தை சொல்ல போறேன், ஒரு செயலை சொல்ல போறேன், ஒரு நன்மையை சொல்ல போறேன், அதை நீங்கள் செய்வீர்களே ஆனால் உங்களுடைய பாவங்களை இறைவன் அழித்து விடுவார். அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய அந்தஸ்தை, உங்களுடைய தர்ஜாவை இறைவன் உயர்த்தி விடுவார். இறைவனுக்கு நெருக்கத்துக்குரியவராக நீங்கள் மாறிவிடுவீர்கள். ஒரு இடத்துல வேலைக்கு சேர்றோம், ஒரு கம்பெனியில வேலைக்கு சேர்றோம், வேலைக்கு சேரும் போதே சொல்றாங்க, இப்படி ஆரம்ப கடைநிலை ஊழியராக தான் இருக்கிறீங்க, நீங்க பணி செய்யுங்க, 3 ஆண்டு காலம், 4 ஆண்டு காலம், 5 ஆண்டு காலம்
இந்த கம்பெனியில வேலை செஞ்சு அந்த வேலையில உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் போல உங்களை நாங்க என்ன செய்வோம், ஒரு அப்கிரேட் செய்வோம், பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், உங்களுடைய தகுதியை நாங்கள் உயர்த்துவோம், இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் வேலை செய்தால் உங்களுக்கு இத்தனை பெரும் லாபம் கிடைக்கும் என்று வேலை செய்யக்கூடிய அனைத்து நிறுவனங்களையும் சொல்லுவார்கள். பெரிய நிறுவனங்கள் தேவையில்லை, ஒரு சாதாரண கடையில வேலை பார்த்தா கூட வேலைக்கு சேர்ந்து 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சா, சரி இந்த உனக்கு சம்பள உயர்வு, நீ சேரும் போது வாங்கின சம்பளத்தை விட 2 வருஷம் ஆயிடுச்சுல, இப்ப கொஞ்சம் சம்பளத்தை உனக்கு நான் கூட்டி தரேன். எல்லா நிறுவனங்களிலும் எல்லா வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் நாம் பணி செய்யக்கூடிய இடங்களிலே நம்முடைய செயல்களுக்கு ஏற்ப நம்முடைய பணிகளுக்கு ஏற்ப பதவி உயர்வு கிடைக்கிறது, சம்பளத்தினுடைய வருகை அதிகமாகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், இறைவனிடத்திலே உங்களுக்கு பதவி உயர்வு வேண்டுமா, இறைவனிடத்திலே உங்களுடைய தகுதி உயர வேண்டுமா, இறைவனிடத்திலே உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா, அப்படி மன்னிக்கப்படுவதற்கு நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டுமா என்றார்கள். சஹாபாக்களுக்கு ஆர்வம் தாங்கள், சொல்லுங்க என்ன காரியம், எதை நாங்கள் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். அப்போது நபிகளார் சொல்கிறார்கள், ஒருவர் உழு செய்கிறார், உழு செய்துவிட்டு தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையிலே பள்ளிவாசலை நோக்கி ஒருவர் நடந்து வருவாரேயானால் அவர் நடந்து வரக்கூடிய ஒவ்வொரு எட்டுகளுக்கும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருடைய தகுதிகள் உயர்த்தப்படும். அந்த காரியத்தை நீங்க செய்யுங்க. சும்மா பள்ளிவாசலுக்கு வரோம், போற இடத்துல பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கா போறோம், போகிற நேரத்துல போற வழியில இந்த வேலையை அந்த பக்கம் போறோம், போற இடத்துல இந்த பள்ளி இருக்குது, இந்த பள்ளி அங்க போய் தொழுதுட்டு போறோம், அப்படி அல்ல, அப்படி செய்யலாம், மார்க்கத்தில் தடை அல்ல. ஆனால் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் முன்கூட்டியே அதற்காக உங்களை நீங்கள் தயாரித்துக் கொண்டு பள்ளிவாசலுக்காக நடந்தே நீங்கள் வருகிறீர்களே, அந்த வருகைக்காக உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு உங்களுடைய தகுதிகள் உயர்த்தப்படும் என்றார்கள் நபிகளார். இந்த செய்தி நபித்தோழர்களுக்கு மத்தியில் எத்தனை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு தெரியுமா? மதீனாவுல ஒரு அன்சாரி தோழர் ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அந்த அன்சாரி தோழர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? மதீனாவிலே கடைகோடியில் அவர்தான் இருக்கிறார். ஊரினுடைய எல்லையை தூரத்துல, வெகு தூரத்தில் அவருடைய வீடு இருக்குது. அந்த தூரத்திலிருந்து பள்ளிவாசலுக்கு நடந்து வரக்கூடியவராக அவர் இருக்கிறார். மக்களே சொல்றாங்க, எங்களை விட இந்த மதீனாவில் கடகோடியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்றால் இவரை தாண்டி அந்த யார் இருக்கிறதா எங்களுக்கு தெரியல. அவ்வளவு தூரத்திலிருந்து இந்த மனிதர் நடந்தே பள்ளிவாசலுக்கு வருகிறார். நடந்து வருகிறா எப்படி? நடந்து வரக்கூடிய இவர் சரியாக தவறில்லாமல் கரெக்டா ஜமாத்துக்கு வந்துடுறாரு. நடந்து வராது, ஜமாத்துக்கு வந்துடுறாரு. அவ்வளவு தூரத்திலிருந்து வர்றாரு என்று சொன்னால் அப்ப எவ்வளவு முன்கூட்டி அவர் கிளம்பணும், எவ்வளவு வேகமா அவர் வரணும், எல்லாமே இருக்குல்ல. அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழல்ல மக்கள் எல்லாம் அந்த மனிதருக்கு ஒரு அறிவுரை சொல்றாங்க. நீங்க ஒரு கோவேறு கழுதையோ அல்லது வேற ஏதோ ஒரு பிராணியோ நீங்க வச்சுக்க கூடாது. பகல் நேரத்தில் வரீங்க, லோகருடைய நேரத்தில் தொழுகைக்காக நிறைவேற்ற வரீங்க, இஷாவுடைய நேரத்தில் தொழுகை நிறைவேற்ற வரீங்க. அப்படி வரக்கூடிய நேரத்தில் ஏதேனும் உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படலாம் தானே. நம்ம இங்க நினைக்கிற மாதிரி வெயில் கிடையாது. பாலைவனத்தினுடைய வெயில் என்பது நினைச்சு கூட பார்க்க முடியாது, அப்படி அடிக்கும் வெயில், தோலையெல்லாம் உரிச்சிடும். அவ்வளவு கடுமையான வெப்பம் பாலைவனத்தினுடைய வெப்பம். அதே மாதிரி இரவு நேரம் என்பது பாலைவனத்தில் கடுமையான விஷம் இருக்கக்கூடிய ஜந்துக்கள் அதிகமாக உலா வரக்கூடிய இடம். அப்ப அந்த மக்கள் தான் சொல்றாங்க, கடுமையான வெப்பத்தில் லோகருடைய நேரத்தில் பள்ளிவாசலுக்கு நீங்க வரீங்களே, ரொம்ப வெப்பமா இருக்குது, எப்படி உங்களால் நடந்து வர முடியும்? இரவு நேரத்தில் இஷாவை தொழுது விட்டு உங்க வீட்டுக்கு போறீங்களே, கடுமையான இருட்டு இருக்குமே, நீங்க எப்படி போவீங்க? உங்களுக்கு போயிட்டு வர சிரமமா இருக்குமே, ஒரு வாகனத்தை நீங்க ஏற்படுத்திக்க கூடாதா, ஒரு கழுதையை நீங்க ஏற்படுத்திக்க கூடாதா என்று மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள். அதற்கு அந்த நபித்தோழர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? அவர் சொல்கிறார், நான் என்னுடைய வீட்டிற்கும் அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்கும் இத்தனை தடவை இத்தனை தூரம் இருந்தும் நான் நடந்து வருகிறேனே, அதற்கு என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், நான் எட்டு வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டிற்கும் இறைவனிடத்திலே நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அதற்காகத்தான் இவ்வளவு தூரமாக இருந்தால் நான் நடந்து வருகிறேன் என்றார். எனக்கு என்ன
என்னப்பா ஆசையா, எனக்கு என்னப்பா விருப்பமா, எனக்கு ஆசை இருக்காதா, நல்ல ஜாலியா ஒரு வாகனத்துல வர வேண்டும் என்ற ஆசை எதிர்பார்ப்பு எனக்கு இருக்காதா? நான் ஏன் இப்படி வருகிறேன்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நடந்து வந்தால் உனக்கு நன்மை கிடைக்கும் என்றார்கள். நாளை மறுமையிலே நீ வெற்றி பெறுவதற்கு அந்த நன்மை உதவும் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அப்படி சொல்லி இருக்க, என்னால எப்படிப்பா ஒரு வாகனத்துல வர முடியும்? அதனால தான் நான் நடந்து வருகிறேன் என்ற ஒரு செய்தியை அவர் பதிவு செய்கிறார் என்றால், நன்மையை பெற வேண்டும் என்பது, இறை இல்லங்களுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதில் அந்த நபித்தோழர்களுக்கு மத்தியிலே இருந்த ஆர்வத்தையும் ஆசையும் பாருங்கள். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் பள்ளிவாசலோடு இணைந்திருக்க வேண்டும், பள்ளிவாசலோடு நம்முடைய நேரங்களை கழிக்க வேண்டும் என்ற சிந்தனையிலே யார் இருக்கிறாரோ அவருக்கு நாளை மறுமையிலே மிகச்சிறந்த ஒரு அந்தஸ்தை, மிகப்பெரும் ஒரு கண்ணியத்தை இறைவன் வழங்குவான் என்று நபிகளார் சொல்கிறார். நபிகளார் பேசுகிறார்கள், சபஅத்துன், 7 சாரார், இல்லுல்லாஹு ஃபீ இல்லிஹி யௌமலா இல்ல இல்லா இல்லுஹு, இறைவனுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலுமே இல்லாத அந்த மறுமை நாளில் 7 சாராருக்கு அல்லாஹ் நிழலிப்பார். நிழலிப்பான் அப்படின்னா நம்மளோட சாதாரணமா வெயில் இருக்குது, ஓரத்துல ஒரு மரத்து பக்கம் ஒதுங்குறோம், ஒரு வீட்டு பக்கம் ஒதுங்குறோம், அப்படி அல்ல. அங்கே ஒதுங்குவதற்கு எந்த இடமும் இருக்காது. ஒதுங்கிக் கொள்ள, வெயிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள எந்த சூழலும் இருக்காது. அப்படிப்பட்ட நாளில் இன்னொரு இடத்துல நபிகளார் பேசுகிறார்கள், சூரியன் மனிதனுடைய தலைக்கு அருகாமையிலே கொண்டு வந்து நிறுத்தப்படும். நிறுத்தினா அப்படியே அந்த வெப்பத்துல மனிதனுடைய உடம்பிலிருந்து வேர்வை அப்படியே வழிந்தோட ஆரம்பிக்குமா? எந்த அளவுக்கு வழிந்தோடும்? சில நபர்களுடைய கரண்டை கால் வரை வேர்வை இருக்கும், சில நபர்களுடைய முட்டுக்கால் வரை வேர்வை இருக்கும், சில நபர்களுடைய இடுப்பளவுக்கு வேர்வை இருக்கும், சில நபர்களுடைய கழுத்து வரையும் வேர்வை இருக்கும். சில நபர்கள் அப்படியே அந்த வேர்வையிலே மூழ்கி விடுவார். அப்படி வேர்வை வந்துகிட்டே இருக்குமா? ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை, வெப்பத்தை தணிப்பதற்கு இடம் இல்லை, எங்கனா கொஞ்சமாவது நிழலே கிடைக்காத என்று மனிதன் ஆராய் பறக்கக்கூடிய அந்த நாளில், அப்பேற்பட்ட கடுமையும் கொடூரமும் நிறைந்த நாளில் மனிதன் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள ஒரு இடம் கிடைக்காதா என்று தேடக்கூடிய அந்த நாளில் அல்லாஹ் என்ன செய்வான்? ரொம்ப கடுமையா இருக்குல்ல, வெப்பத்தை தாங்க முடியல, ரொம்ப சிரமப்படுறீங்கல்ல, சரி, இந்த நாளில் 7 சாராருக்கு என்னுடைய அரிசின் கீழ் உள்ள நிழலை நான் தரேன், வாங்க இங்க வந்து நில்லுங்க, இந்த நிழலிலே கொஞ்ச நேரம் நீங்க இளைப்பார்கள் என்று 7 சாராரை இறைவன் அழைப்பார். நபிகளார் சொல்கிறார்கள், அந்த 7 சாராரில் ஒருவர் யார் தெரியுமா? ரஜுலுன், ஒரு மனிதர், கல்புஹும் முஅல்லகத்துன் ஃபில் மசாஜித், அவருடைய உள்ளமோ பள்ளிவாசலோடு இணைக்கப்பட்டதாக, பள்ளிவாசலோடு இணைக்கப்பட்டதாக ஒரு உள்ளம் படைத்தவராக இருப்பாரே, அப்படிப்பட்ட மனிதருக்கு நாளை மறுமையிலே அரிசின் கீழே அல்லாஹ் நிர்ணயிப்பதாக நபிகளார் சொல்கிறார். அவர் சிந்தனை எல்லாமே பள்ளிவாசல். தொழுகைக்கு கரெக்டா ஜமாத்தோடு போய் தொழுதுட்டு வந்தோம், லொஹர் தொழுகை முடிச்சாச்சா, அடுத்த அஸ்ர் தொழுகை எத்தனை மணிக்கு? 4:15. ஓகே, 4 மணிக்கு நம்ம பள்ளிக்கு போயிடும். அடுத்த மகரிப் எத்தனை மணிக்கு? அதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம பள்ளிவாசலுக்கு போயிடும். இஷா தொழுகை எத்தனை மணிக்கு? அதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போயிடும் என்று இவருடைய சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கும் என்றால், பள்ளிவாசலுக்கு நம்ம அடிக்கடி போக முடியாதா? ஒரு பயான் நிகழ்ச்சி, வாங்க உடனே போய் கலந்துப்போம், ஒரு மார்க்க சொற்பொழிவு உடனே போய் கலந்துப்போம், ஏன் பள்ளிவாசல் நடத்துறாங்க, நன்மையான காரியம் கேட்போம் என்று பள்ளிவாசலோடு தொடர்பு வைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இருப்பார். அப்படிப்பட்ட எண்ணம் என்பது எல்லாருக்கும் வராது. ஏன் இவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்லாஹ் தரான்னு சொன்னா, இயல்பாகவே இது மாதிரியான பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் பெரும்பாலான மக்களுடைய உள்ளத்திற்கு வராது. ஏன் வராது? பள்ளிவாசல்ல என்ன இருக்குது வர்றதுக்கு? எங்க மனுஷன் போவான்? எங்க நல்லா ஆடல் பாடல் இருக்குதோ, நல்ல கூத்து கும்மாளம் இருக்குதோ, எங்க பார்த்தா அப்படியே நம்ம உற்சாகத்தோட கத்த முடியுமோ, நம்முடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியுமோ, அந்த மாதிரியான இடத்துக்கு கூட்டம் கூட்டமா போவாங்க. அந்த மாதிரியான இடத்துக்கு எந்த விதமான அழைப்பும் இல்லாவிட்டாலும் போவாங்க. பள்ளிவாசல் என்ன இருக்குது? இங்க எதுவும் பாட்டு கச்சேரி இருக்குதா? இங்க எதுவும் ஆடல் பாடல் இருக்குதா? மனிதனை அப்படியே உற்சாகப்படுத்தக்கூடிய செய்திகள் இங்க எதுவும் இருக்குதா? ஒண்ணுமில்லை, வெற்று கட்டிடம், எதுவுமே இல்லாத
ஒரு வெற்றிடத்திலே இவர் அமருகிறார் என்றால் அதற்கு அல்லாஹ்வுடைய சிந்தனையை தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. மனிதனுடைய உள்ளம் அதை விரும்பும். ஒரு வெற்றி இடங்க, நீங்க போய் அங்க உட்கார்ந்துருக்கீங்க, 1 மணி நேரம் உட்கார்ந்துருக்கீங்கன்னு சொல்லி ஒரு ரூம்ல போட்டு பூட்டி உட்கார வச்சா உட்கார முடியுமா நம்மளால? எப்படா கதவை திறப்பாங்க, எப்படா வெளியே ஓடுவோம் என்ற சிந்தனை இருக்கும். அதுவே பள்ளிவாசல், இறை இல்லம், அந்த இல்லத்திற்கு வர வேண்டும், அமர வேண்டும், தொழ வேண்டும், ஓத வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும், துஆ கேட்க வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் ஒருவருக்கு வருகிறது என்றால் இறைவனிடத்திலே கூலியை எதிர்பார்க்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை தான் அவரை பள்ளியை நோக்கி ஈர்த்திருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட நல்லடியாருக்கு நாளை மறுமையிலே என்னுடைய அர்ஷின் கீழே நான் நிழலிக்கிறேன் என்று இறைவன் கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியை நபிகளார் சொல்லக்கூடிய காட்சியை பாருங்கள். அத்தனை பெரும் சிறப்புகள். பள்ளிவாசல் என்பது நாம் நினைக்கக்கூடிய சாதாரணமான ஒரு அம்சம் அல்ல. நமக்கு ஏராளமான நன்மைகளை வாரி வழங்கி நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நாம் எதிர்பார்க்கிறாத அளப்பரிய கூலியை பெற்றுத்தரக்கூடிய இந்த இறை இல்லத்தில் இறைவனுக்கு எந்த விதமான இறையும் கற்பிக்காமல் ஏவை இறைவனை மாத்திரம் வணங்கி வழிபடக்கூடியவர்களாக இருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகிறான், அண்ணன் மசாஜிதல் இல்லா, பள்ளிவாசல் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வோடு சேர்த்து இந்த ஆலயத்திலே வேறு யாரையும் நீங்கள் அழைக்காதீர்கள். பள்ளிவாசல் மட்டுமல்ல, எந்த இடத்திலும் இறைவனுக்கு இணை கற்பிக்க கூடாது. பள்ளிவாசல் எனக்கு சொந்தமானது, நான் மாத்திரம் வணங்கி வழிபட வேண்டிய இடம் என்று இறைவன் பள்ளிவாசலை அந்த அளவுக்கு உயர்த்தி பேசுகிறார். அப்படிப்பட்ட இந்த இறை இல்லத்தை நாம் ஏராளமான நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடமாக, நாம் அதிகமான நன்மைகளை அறுவடை செய்யக்கூடிய ஒரு இடமாக இந்த பள்ளிவாசலை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதன் மூலம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு இந்த இறை இல்லத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலை எல்லாம் உள்ள இறைவன் நம் அனைவருக்கும் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். இன்றைக்கு உலகம் முழுவதும் மகளிர் தினம் என்ற பெயரால் பெண்களை சிறப்பிக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான செய்திகள் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் வாழக்கூடிய இந்த தேசத்தில் பெண்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது. மிக மோசமான ஆட்சியாளர்களால் கடுமையான பெண்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய இடத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற பயத்தை சமீபத்தில் நடந்த சில நிகழ்வுகள் நமக்கு ஏற்படுத்துகிறது. நமக்கு அருகில் இருக்கக்கூடிய புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஆர்த்தி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு 9 வயது சிறுமி சில கயவர்களால் காம கொடூரர்களால் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டு ஓடக்கூடிய சாக்கடையில மூட்டையில கட்டி அந்த 9 வயசு சிறுமிய தூக்கி போட்டு போகக்கூடிய காட்சியை பார்த்தோம். அதற்கு பிறகு அந்த சிறுமியினுடைய உடலை மீட்டெடுத்து பலகட்ட போராட்டங்கள், பலகட்ட கண்ணீர்கள், இந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம பார்த்துருக்கிறோம். உண்மையிலே இந்த செய்தி 2 வகையான பாடத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. ஒன்று, நாம் வாழக்கூடிய இந்த தேசத்திலே பெண்கள் பாதுகாப்போடு இருக்க வேண்டுமே ஆனால், பெண்களுடைய கற்பும் பெண்களுடைய உயிரும் பாதுகாக்கப்படுமையானால், இஸ்லாமிய மார்க்கம் எந்த சட்டத்தை சொன்னதோ அந்த சட்டம் நிறைவேறினால்தான் பெண்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு என்று நாம் சொல்லவில்லை. நடுநிலையாளர்களாக இருக்கிறவர்கள், பத்திரிகையாளர்கள், சமூகத்தில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கள், பல அரசியல் தலைவர்கள் பொது மேடையில சொல்கிறார்கள், முஸ்லிம் நாட்டில் நடக்கிற மாதிரியான சட்டத்தை நடைமுறைப்படுத்தினாதான் இந்தியாவுடைய பெண்கள் பாதுகாக்க
எப்பேற்பட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள சொன்னதோ அந்த நடவடிக்கையும் அந்த சட்டங்களும் தான் பெண்களுடைய உயிரையும் உடலையும் கற்பையும் காப்பாற்றுமே ஒழிய வேறு எந்த சட்டத்தை நீ கொண்டு வந்து வைத்தாலும் இதற்கு தீர்வே கிடையாது. யோசித்து பாருங்கள், 9 வயது சிறுமியினுடைய உடல் இலக்காக்கப்பட்டு சின்ன பின்னமாக சிதைக்கப்பட்டு தூக்கி வீசி எறியப்பட்டிருக்கிறாள் என்றால் இது எத்தனை பெரிய பயத்தை ஏற்படுத்துது. யாருக்கோ நடந்ததுன்னு யோசிக்காதீங்க தயவு செய்து. புதுச்சேரியில தான் நடந்துச்சு, டெல்லியில தான் நடந்துச்சு, காஷ்மீர்ல தான் நடந்துச்சு. இல்ல, இதே 9 வயசுக்குள்ள நம்ம வீட்டுல இருக்குங்க, என் வீட்டுல இருக்கு, உங்க வீட்டுல இருக்கு. நாளை அவர்களுடைய உடலையும் கற்பையும் பாதுகாப்பதற்கான வேலையை என்ன நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். பெற்றோர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் இந்த விஷயத்துல மிக தெளிவாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். நம்முடைய குழந்தை யாரிடத்தில் பேசுகிறார், யாரிடத்தில் பழகுகிறார், யாரிடத்தில் நெருக்கமாக இருக்கிறார் என்பதை கவனிங்க. பெற்றவங்களா பிரச்சனை இல்லை, கூட பிறந்த சகோதரரா பிரச்சனை இல்லை, இதை தாண்டி நம்முடைய மாமா தானே, நம்ம சித்தப்பா பையன் தானே, நம்ம மச்சான் பையன் தானே, யாராக இருந்தாலும் சரி வீட்டை விட்டு வெளியேறது அவ்வளவுதான். என்னுடைய மகளை என்னுடைய குழந்தையை பார்த்துக்கொள்ள எனக்கு தெரியும். இந்த பொண்ணு கற்பழிச்சு தூக்கி எறியப்பட்டாலே யாரோ ஒருவனால் நடந்ததல்ல, அந்த பொண்ணுக்கு நன்றாக தெரிந்த ஒருவன் தான் இப்படி செஞ்சிருக்கிறான். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு என்னங்க செய்ய முடியும்? நம்முடைய கண்களுக்கு மாத்திரம்தான் அந்த குழந்தை மகளாகவோ தங்கையாகவோ பிள்ளையாகவோ தெரிவாள். மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய பார்வையிலும் அவர் ஒரு பெண்ணாகத்தான் தெரிவார். அதுதானே இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. பெற்றோர்களாகிய நாம் இன்று ரொம்ப தெளிவா இருக்கணும். நம்ம மச்சான் பையன் தானே, நம்ம சச்சா பையன் தானே, யாரா இருந்தாலும் வா, வீட்டுல வரியா, பேசுறியா, போறியா, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். கூட அனுப்புறது, வாங்கி கொடுக்க சொல்றது, கூட்டிட்டு போய் விட சொல்றது தேவையே கிடையாது. உங்களால முடிஞ்சா நீங்க கூட்டிட்டு போங்க, இல்லையா வீட்டுல இருக்கு, முடிஞ்சு போச்சு. இல்லப்பா எனக்கு வேலை இருக்கு, வேற வழி இல்லை, அதனால அனுப்பி வச்ச, அப்படிப்பட்ட ஒரு தேவையே இல்லைங்க. குழந்தையை ஒழுங்கான முறையில் நம்மால் பார்த்துக் கொள்ள முடியல, குழந்தைகளை சரியாக வளர்க்க முடியலன்னு சொன்னா அப்புறம் எதுக்கு குழந்தைங்க? குழந்தைகள் என்றால் அவர்களை கூடுதலாக கவனிக்க வேண்டும், அவர்களுக்கு தர வேண்டிய முக்கியத்துவத்தை தர வேண்டும். வேலை 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 என்று நாளைக்கு நம்முடைய குழந்தைக்கு இது போன்ற ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் எங்க போய் நம்ம அழுதாலும் புரண்டாலும் எந்த தீர்ப்பும் கிடைக்காது. அதையெல்லாம் உணர்ந்தவர்களாக நாம் தான் நம்முடைய குழந்தையை சரியான முறையில் பாதுகாக்க வேண்டும் என்ற பாடத்தை இந்த நிகழ்வு நமக்கு சொல்லித் தருகிறது. எல்லாம் உள்ள இறைவன் நாம் நம்முடைய இந்த உலக வாழ்வை நாளை வறுமை வாழ்வை நல்ல முறையில் அமைக்க அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நிறைவு